நைட்டெல்லாம் மழை பெஞ்சதுனால இன்றைக்கி ஸ்கூல் லீவ் விடுவாங்க அப்படின்னு நம்பி 8 மணி வரை எல்லோரும் தூங்கிட்டோம். எழுந்து பார்த்தா கரெக்டாக விழுப்புரம் மாவட்டத்தை தவிர மீது எல்லாருக்குமே லீவ் விட்டாங்க. பாண்டிச்சேரி லீவ் விட்டாங்க, கடலூர் லீவ் விட்டாங்க. மொத்தம் 17 மாவட்டம் லீவ் விட்டுட்டாங்க. விழுப்புரம் மாவட்டம் மட்டும் எஸ்கேப் ஆகிடுச்சு. ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. எனக்குமே ஆகிடுச்சு. ஏன்னா சமைக்கவே இல்லை. அப்புறமா 8 மணிக்கு மேலே அவசரமாக என்ன செய்யறதுன்னு தக்காளி சேமியா செஞ்சு கொடுத்துட்டேன். இது கொஞ்சம் ஜூஸியாக சாப்பிட நல்லாயிருக்கும், மதியத்துக்குமே வறண்டு போகாமல் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி செஞ்சு அதே காலை டிஃபனுக்கும் கொடுத்துட்டு மதியம் லஞ்சுக்கும் பேக் பண்ணிட்டேன். சைட் டிஷ் எதுவும் வைக்கல. அதனால் லைட்டாக உப்பு போட்டு வெள்ளரிக்காய் மட்டும் பீஸாக போட்டு கொடுத்துட்டேன். அதை அப்படியே சாப்பிட்டுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்கு ஒரு வாழைப்பழமும் நேந்திரம் சிப்ஸ் இருந்தது, அதையுமே வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். அவசரமாக என்ன பண்ணுறது, வேறு வழி கிடையாதுல்ல. பாண்டிச்சேரிக்கெலாம் லீவ் விட்டாங்க. அந்த நம்பிக்கையில் தான் இருந்தேன். கடைசியில் விழுப்புரத்துக்கு லீவே விடலை. நாங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் தான், பசங்க படிக்கிற ஸ்கூல் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். ஸோ தமிழ்நாட்டுக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்டில் லீவ் சொன்னால் தான் அவங்களுக்கு லீவு, இல்லாட்டி லீவ் கிடையாது. பசங்களுமே ரொம்ப ஏமாற்றமாக தான் இன்றைக்கி போயிருந்தாங்க. உங்கள் வீட்டில் யார் வீட்டிலலாம் இப்படி நடந்தது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக்